ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நூடுல்ஸ் ஸ்டைலில் சேமியா உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்க்கணும். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸையும் போட்டு நல்லா கிண்டிக்கிடணும். இது கிண்டும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணி கிண்டினோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக இது வேகும். அதனால் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிண்டிடணும். அதுக்கப்புறம் இப்போது இதில் தேவையான மசாலா பொருட்கள்லாம் போடணும். என்னெல்லாம்னா மஞ்சள் பொடி, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகா பொடி போட்டு நல்லா இதோட மசாலா ப்ளஸ் உப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிக்கிடணும். கிண்டினதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அந்த தண்ணி கூட அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போதுமா அந்த டைமில் பார்த்து நல்லா கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் சேமியா ஆட் பண்ணி நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சேமியா அப்போந்தான் நல்லா வேகும். அதை கிண்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் இதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா எக்கு இதை உடச்சி ஊற்றி இதை நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி இது ரெடி ஆகிட்டா இதில் இப்போது ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நம்ம கிண்டி நல்லா வேக விட்டோம்னா நம்மளோட சேமியா ரெடி. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு இதை பண்ணி கொடுத்து பாருங்கள். ஓகே, பாய்.